அது படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் தான் துரைப்பாண்டியனை பற்றியும், அவனுடைய குடும்பம், அவருடைய ஊர், அவருடைய அந்த ஆரம்பகால வாழ்வியல், பயிற்சி கல்லூரியில் இருந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையுமே நான் சொன்னேன். சொல்லும்போது தானே ஒரு கேரக்டரை நம்ம முழுமையாக உருவகப்படுத்த முடியுது. இது நடிக்கிற ஆள் கிடையாது. யதார்த்தமாக இவருடைய இயல்பான குணம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக இவ்வளோ செய்திகள் நமக்கு இருக்க வேண்டியதாக இருந்தது. அது உறுதிப்படுத்துறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு வீரப்பன் கொல்லப்பட்டதுக்கு அடுத்த ஒரு வார காலத்துக்குள்ளாகவே நண்பர் கதிரவன் வீரப்பன் கொல்லப்பட்ட போது எடுத்த ஃபோட்டோக்களுடைய சீடி ஒன்று ரைட் பண்ணி கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்க, எதுக்கு உனக்கு பயன்படும், எதிர்காலத்தில் நீ இதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டத்தில் என் மேலே 8 வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கிலிருந்து நான் வெளியில் வரதுக்கு 2011 ஆகிட்டுது. அதுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் முடிச்சு 2014 அந்த காலகட்டங்களிலே நான் அதுக்கான தரவுகள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பொய் 2மே அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதில் இவ்வளவு காலம் தள்ளி வர்றது இந்த விவேக்கோட தான் சொல்லியிருப்பார். ஏன் வீரப்பன் கொல்லப்பட்ட மறுநாளே நீங்கள் இதை ஆரம்பிச்சிடலாம், 20 வருஷம் கழிச்சு ஏன் வந்து இன்னொரு கேள்வி இருப்பார். அதில் அடிப்படையான ஒரு சிக்கல் என்ன, காவல்துறையில் அந்த காலகட்டங்களில் அதிரடிப்படையில் இருந்த அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளுமே நான் வீரப்பனோட தொடர்ந்து நெருக்கத்திருந்தனால என்னை வீரப்பனுடைய ஆளாக தான் பார்த்தாங்க. அதுவும் நான் பணியாற்ற பத்திரிக்கை ஒரு தராதரமே இல்லாமல் எல்லாரையும் கண்ணாப்பண்ணு எழுதக்கூடியது. அதனால் என்னையும் அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்களோட தனிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் யார், என்னுடைய கேரக்டர் என்ன, நான் எப்படியெல்லாம் அந்த வேலைகளை செஞ்சுட்டு அந்த நம்பிக்கை கிரியேட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் நான் தள்ளி போயிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் கருப்புசாமி அப்படின்னு ஒரு எஸ்பி, அவர் 2000 எனக்கு தெரியும். 2000 நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். 2018 நான் அந்த நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அது வழக்கமாக பேசும்போது என்னையா எப்படியா இருக்கேன், நல்லா இருக்கியா, குடும்பம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, வரேன் நான் என் சத்தியமங்கலம் பக்கம் தான் நான் கூப்பிட்றேன், மதுரை வந்து நான் கூப்பிட்டு அப்படிம்பாரு. அதோட முடிச்சுவார். அவ்வளோதான், பேச்சு அதுக்கு மேலே இருக்காது. 2018 நான் வந்து வெளியில் வந்துட்டேன்னு சொன்னேன்னா 1 மணி நேரம் பேசினேன். ஏன் வெளியில் வந்தேன், என்ன பிரச்சனை அப்படிங்கெல்லாம் பேசினேன். அதுக்கான விளக்கெல்லாம் சொன்னதுக்கு பிறகு 1 மணி நேரம் பேசினார். அதுக்கு அடுத்த நீ மதுரை பேச சொன்னார் போல 2 நாள் உட்காந்து பேசினார்.